अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا قال نبينا صلى الله عليه وسلم أدبوا أولادكم وأحسنوا أدابكم صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் ஜும்மாவுடைய நாளை அடைந்து அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாமெல்லாம் வீற்றிருக்கிறோம். இது அல்லாஹ் நம் மீது செய்த ஒரு மாபெரும் கிருபையாகும். பெரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு எண்ணற்ற நிஅமத்துகளை வழங்கியுள்ளான். அவன் தந்த நிஅமத்துகளை, அருள் கொடைகளை நாம் எண்ணி முடிக்க முடியாது, அது வரையறுத்து சொல்ல முடியாது என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். அவைகளில் சிறந்த நிஅமத்துகள் சிலது உண்டு. அதில் ஒன்றுதான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் இந்த உலகத்தின் சுருக்கம் மட்டுமல்ல, மறுமையில் நம்மவர்களை எல்லாம் சுருக்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சாதனம். குழந்தைகள் இந்த உலகத்தில் சுருக்கம் மட்டுமல்ல, நம்ம எல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சுருக்கத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சாதனமாக குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்கின்ற பொழுது, குழந்தைகள் உங்களுக்கு கண் குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்துகளை, வசனங்களை நாம் பார்க்கிறோம். எனவே குழந்தைகள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, ஃபகுலி வஷரபி வஹர்ரி ஐனா, உண்ணுங்கள், பருகுங்கள், கண்குளிர்ச்சியை அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வஹர்ரி ஐனா என்ற வசனத்திற்கு, என்ற வார்த்தைக்கு பெருமக்கள் சொல்கின்ற போது, உங்களுடைய குழந்தை ஈசா மூலம் நீங்கள் கண்குளிர்ச்சியை பெறுங்கள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்பார்கள் பெருமக்கள். எனவே நம்முடைய குழந்தைகள் இந்த உலகத்தின் சுருக்கம் மட்டுமல்ல, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நமக்கு கண்குளிர்ச்சி மட்டுமல்ல, மறுமையில் நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் நம்முடைய குழந்தைகள். அந்த குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக எந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சில விஷயங்களை குழந்தைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். அதில் ஒன்றாவது, நம்முடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்தவுடன் நாம் பேசக்கூடிய பேச்சு, நம்முடைய வார்த்தை குழந்தைகளுக்கு விளங்க ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கையை போதிக்க வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சொல்வார்கள், உங்களுடைய குழந்தைகள் பேச துவங்கியவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் என்பவன் யார், அவன் எத்தகையவன், அவனுடைய தன்மைகள் என்ன, சிறப்புகள் என்ன, அவனுடைய மதிப்புகள் என்ன, அவனுடைய சிஃபத்துகள் என்ன,
போன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு பேச ஆரம்பித்தவுடன் கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமது, அவன் தேவையற்றவன், லம் யலிது, அவன் பெறவும் இல்லை, வலம் யூலது, அவன் பெறப்படவும் இல்லை, வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை போன்ற அல்லாஹ்வுடைய தன்மைகளை, சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய வல்லமையை குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். இப்படி போதித்து போதித்து அல்லாஹ் மீது இறை நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். கடவுள் என்பவன் ஒருவன் தான், இருவர் இருக்க முடியாது, பலவர் இருக்க முடியாது. ஒருவனுக்கும் அதிகமாக கடவுள் உலகத்தில் இருந்தால் மிகப்பெரிய குழப்பங்களும் கூச்சல்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா, இந்த உலகத்தில் பல கடவுள்கள் இருந்தால் உலகத்தில் குழப்பங்கள் ஏற்படும், ஃபசாதுகள் அதிகமாகிவிடும், பிரச்சனைகள் அதிகமாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உன்னையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்தவன் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹ் அஹத், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாரும் இல்லை. இப்படி இறை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வசனங்களை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் போன்ற வசனங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு போதிப்பது மட்டுமல்ல, அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், நாமெல்லாம் தேவை உள்ளவர்கள். நமக்கு தண்ணீர் தேவைப்படும், உணவு தேவைப்படும், பிள்ளைகள் தேவைப்படுவார்கள், மனைவி தேவைப்படும், உலக வாழ்க்கை நமக்கு தேவை, நமக்கு இயலாமை உண்டு. எனவே உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவையில்லை. அவனுக்கு உறக்கம் கிடையாது, உணவும் அவனுக்கு தேவையில்லை, தண்ணீர் கிடையாது, சோர்வும் அவனுக்கு வராது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன், லம் யலிது, அவன் பெறவும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? கிடையாது. உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு தான் குழந்தைகள் தேவை, அவனுக்கு குழந்தைகள் தேவையில்லை. இதை விட்டும் அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ். வலம் யூலத், அதே போன்று அவனுக்கு தாய் தந்தைகள் உண்டா என்றால் இல்லை. நமக்குத்தான் பெற்றோர்கள் தேவை, வாப்பா தேவை, உம்மா தேவை. அல்லாஹ்வுக்கு வாப்பா உம்மா தேவையில்லை. இதை விட்டும் அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ். வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அவனுக்குத்தான் எல்லா சக்தியும் வல்லமையும் உண்டு, எல்லா ஆற்றலும் உண்டு. ஆக்குதல், அழித்தல் போன்ற சக்திகள் எல்லாம் அவனுக்குத்தான் உண்டு. உலகத்தை படைப்பது, உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் படைப்பது, வானத்தை படைப்பது, பூமியை படைப்பது, இரண்டுக்கு மத்தியில் இருக்கும் பொருள்கள் எல்லாம் படைப்பது, படைத்தவனை எல்லாம் அல்லாஹுதான் போன்ற இறை நம்பிக்கையை நம்முடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்தவுடன் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லிமு லா இலாஹ இல்லல்லாஹ் அவுலாதகும், உங்களுடைய குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் பேச ஆரம்பித்தவுடன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் அர்த்தம் வைத்தாலும், லா இலாஹ, எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அழித்தலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது, உண்டாக்குதலும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. இப்படி நிறைய அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தையில் அல்லாஹ்வுடைய வல்லமையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு ஹதீஸ் சொல்கிறது, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு இறை சிந்தனையை ஏற்படுத்துவார்கள், இறை நம்பிக்கை ஏற்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டி, என்ன வசனம்? அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வலம் யத்தஹிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வ ஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரஹு தக்தீரா. வானம் பூமி இவையுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். வலம் யத்தஹிது வலதா, அவனுக்கு குழந்தையை நாம் ஆக்கக்கூடாது. வலம் யகுல் லஹு ஷரீகுன், அவனுக்கு இணை வைத்தல் அதுவும் கூடாது, அவனுக்கு இணை வைத்தல் அதுவும் கூடாது. எல்லாத்தையும் தன்னுடைய வல்லமையால் அவன் படைத்தான், உண்டாக்கினான், ஏற்படுத்தினான் என்ற வசனத்தை ஓதி கொடுத்து அதை கற்றுக் கொடுத்து குழந்தைகள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் பேச ஆரம்பித்தவுடன் என்ற ஹதீஸை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே. எனவே நம்முடைய குழந்தைகள் நமக்கு இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி கண் குளிர்ச்சியை தரக்கூடிய குழந்தைகளாக
நமக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளாக உருவாக வேண்டுமானால் அந்த குழந்தைகள் பேச ஆரம்பத்துடன் இறை நம்பிக்கையை போதிக்க வேண்டும், இறை சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை ஏற்படுத்திவிட்டால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையும் நடத்தையும் அனைத்தும் பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியை தரும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அருமையான பெருமக்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீதியில் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்தில் சிறுவர்கள் எல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அலைஹி சலாம் சொல்லிவிட்டு உட்கார வைத்து முற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு சிறுவனுடைய தியாகத்தை, அந்த சிறுவனுக்கு இருந்த இறை நம்பிக்கையை, அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை அந்த சிறுவர்களுக்கு போதித்து விட்டு, இதே போன்றுதான் உங்களுக்கும் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், நீங்களும் பிறருக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் போன்ற போதனையை போதித்தார்கள் சிறுவர்களுக்கு எம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். அது என்ன வரலாறு? சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள், சலாம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிறுவர்களை பார்த்து சொன்னார்கள், அருமையான சிறுவர்களே, முற்காலத்தில் உங்களை போன்ற ஒரு சிறுவன் இருந்தான். முற்காலத்தில் உங்களை போன்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் வாழும் காலத்தில் ஒரு அரசர் ஒரு சூனியக்காரன், ஒரு அரசன் ஒரு சூனியக்காரன். அந்த சூனியக்காரன் அரசனுக்கு நெருக்கமான ஆளு. அந்த அரசனிடத்தில் சூனியக்காரன் முறையிட்டான், அரசே, எனக்கு வயதாகிவிட்டது, என் கல்வியை நான் பிறருக்கு போதிக்க வேண்டும், எனவே ஒரு சிறுவனை இடத்தில் அனுப்பிவை அரசே என்று முறையிட்டார். அந்த அரசர் ஒரு சிறுவனை அழைத்தார். இன்னிடத்திற்கு செல்லு, அவர் கற்றுத்தரக்கூடிய கல்வியை கற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அரசர் சிறுவனை. சிறுவன் போய் கொண்டிருந்தான். அரசன் சொன்ன அந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி போய் கொண்டு இருக்கும் பொழுது வழியில் இன்னொரு கூடாரம். அந்த கூடாரத்தில் ஒரு போதனை செய்யப்படுகிறது. அந்த கூடாரத்தில் இருந்தார், போதனையை கேட்டார். அந்த போதனை அழகாக இருந்தது. தன்னுடைய மனதால் அந்த போதனையில் விழுந்தார். அவருடைய போதனை அந்த சிறுவனை ஈர்த்தது. இந்த கூடாரத்தில் இருந்து போதனையை கேட்டுவிட்டு சூனியக்காரனிடத்தில் சென்றால் தாமதமாக விட்டது. சூனியக்காரன் கண்டித்தான். சூனியக்காரனுடைய கலையை கற்றுவிட்டு வீட்டுக்கு வந்தால் பெற்றோர்கள் கண்டிக்கிறார்கள். இப்படியே காலங்கள் கடந்தது. இடையில் இருக்கும் அந்த கூடாரத்தில் போதனையை போதித்துக் கொண்டிருக்கிற அந்த பெரியவரிடத்தில் சிறுவன் சொன்னான், உங்களுடைய போதனையால் நான் ஈர்க்கப்பட்டு விட்டேன், நன்றாக இருக்கிறது, எனக்கு பிடித்து விட்டது. ஆனால் உங்களுடைய போதனையை கேட்டுவிட்டு சூனியக்காரனிடத்தில் சென்றான். சூனியக்காரன் என்னை கண்டிக்கிறான், ஏன் தாமதமாக வருகிறாய் என்று. அவனுடைய போதனையும் கேட்டுவிட்டு அவன் கற்றுத்தரக்கூடிய கல்வியை கற்றுவிட்டு என்னுடைய வீட்டுக்கு சென்றால் என்னுடைய பெற்றோர்கள் என்னை கண்டிக்கிறார்கள், நான் என்ன செய்வது என்று சிறுவன் கேட்டான். அந்த நல்ல ஒழுக்கத்தை போதிக்கிற அந்த மார்க்க அறிஞரிடத்தில் அவர் சொன்னார், வீட்டிலிருந்து வருவதற்கு எனக்கு தாமதமாக விடுகிறது என்று இங்கு சொல்லு, சூனியக்காரனிடத்தில் கல்வியை கற்றுவிட்டு வருவதற்கு தாமதமாகிறது என்று வீட்டில் சொல்லு என்று சொன்னார். அந்த சிறுவனிடத்தில் அந்த மார்க்க அறிஞர் அதே போன்று சொன்னார். ஒரு நாள் இதே போன்று நடந்து கொண்டு இருக்கிறது. போகும் வழியில் ஒரு மிகப்பெரிய மிருகம் மக்களின் பாதைக்கு, நடைபாதைக்கு இடையூறாக இருக்கிறது. சிறுவன் ஒரு கல்லை எடுத்தான், மிருகத்தின் மீது இருந்தான். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீ விலகு என்று அந்த மிருகம் மக்களுக்கு வழிவிட்டது. இந்த செய்தியை அந்த மார்க்க அறிஞரிடத்தில் போய் சொன்னான் சிறுவன். உடனே அந்த சிறுவர் இடத்தில் மார்க்க அறிஞர் சொன்னார், பிற்காலத்தில் என் போன்ற தகுதிக்கு நீ வருவாய் என்று சொன்னார். என் போன்ற தகுதிக்கு நீ வருவாய் என்று அந்த சிறுவனிடத்தில் மார்க்க அறிஞர் சொன்னார். அதற்கு பிறகு ஒரு நாள் அரசனிடத்தில் கண் தெரியாத மந்திரியும் இருக்கிறார். கண் தெரியாத மந்திரி இந்த சிறுவனை சந்திக்கிறார். எதற்காக வேண்டி? அல்லாஹ் தஆலா சிறுவருக்கு சில அற்புதத்தை வழங்கியிருந்தார். நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதம், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் பார்வையை கொடுக்கிற அற்புதத்தை அல்லாஹ் சிறுவனுக்கு வழங்கியிருந்தார். மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், சிறுவன் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நோயை குணப்படுத்துகிறார் என்று. அப்ப அரசவையில் இருந்த மந்திரி கண் தெரியாத ஆளை சிறுவனை சந்தித்தார்.
சந்தித்து எனக்கு கண் பார்வை வேண்டும் என்று சொன்னார். சிறுவன் சொன்னான், நான் ஏற்றிருக்கும் கொள்கையை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு பிஸ்மில்லா என்று சொல்லி முகத்தை தடவினார். மந்திரிக்கு கண் பார்வை வந்துவிட்டது. சிறிது காலத்திற்கு பிறகு அரசனின் அவைக்கு வந்தார் மந்திரி. கண் பார்வை தெரிகிறது. அரசனுக்கு ஆச்சரியம். உனக்கு கண் பார்வை எப்படி வந்தது என்று கேட்டார். அதே நேரத்தில் சிறுவன் மந்திரிடத்தில் சொல்லி இருந்தார், கண் பார்வை உனக்கு வந்துவிட்டது, நான் தான் இவ்வாறு செய்தேன் என்று நீ யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் என்று சிறுவன் சொல்லியிருந்தார். அதற்கு முன்னாடி அந்த மார்க்கறிஞர் சிறுவனிடத்தில் சொல்லியிருந்தார், அந்த மிருகத்தை, மக்களால் விரட்ட முடியாத மிருகத்தை ஒரு கல்லை எடுத்து எரிந்து விரட்டிய காரணத்தினால் அந்த மார்க்கறிஞர் சொல்லியிருந்தார், நீ பிற்காலத்தில் மிகப்பெரிய மாமேதையாக வருவாய், அதே நேரத்தில் என்னை யாருக்கும் காட்டு கொடுத்து விடாதே என்றும் அந்த மார்க்கறிஞர் சொல்லியிருந்தார். மந்திரிடத்தில் அரசர் கேட்டார், உனக்கு கண் தெரியாது, கண் பார்வை எப்படி வந்தது என்று. இல்ல, நான் சொல்ல மாட்டேன் என்றார் அரசர். என்றார் மந்திரி. சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று துன்புறுத்தினான் அரசன். அவருடைய உயிர் போகும் அளவுக்கு அடித்தார், துன்புறுத்தினார். வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல், இந்த சிறுவனால் எனக்கு கண் பார்வை ஏற்பட்டது என்று மந்திரி சொல்ல உடனே சிறுவனை அழைத்தார் அரசர். சிறுவனிடத்தில் கேட்டார், கண் தெரியாத மந்திரிக்கு கண் பார்வையை கொடுத்தாய், எப்படி கொடுத்தாய் என்று அரசன் கேட்டபோது அது நான் சொல்ல முடியாது என்று அந்த சிறுவன் மறுத்தான். தன்னிடத்தில் இருக்கும் சகாக்களை அழைத்து இந்த சிறுவனை உயரமான மலையில் ஏற்றி சென்று அந்த உச்சி மலையில் இருந்து கீழே தள்ளிவிடுங்கள், இவர் மௌத்தா போகட்டும் என்று தன் மக்களிடத்தில் கட்டளையிட்டான் அரசன். அதே போன்று மக்கள் அழைத்து சென்றார்கள் உயரமான மலைக்கு, உச்சி மலையில் இருந்து கொண்டு தள்ளிவிடக்கூடிய நேரத்தில் சிறுவன் சொன்னான், யா அல்லாஹ், என்னை காப்பாற்றி இவர்களை பார்த்துக்கொள் என்றார் சிறுவர். என்னை காப்பாற்றி இவர்களை பார்த்துக்கொள் என்றார் சிறுவர். மலை ஆடியது. சிறுவனை தவிர அனைவரும் உருண்டு வந்தார்கள், மரணித்து விட்டார்கள். சிறுவன் உயிரோடு அரசவைக்கு வந்தான். அரசன் கேட்டான், என்னுடைய ஆட்கள் எல்லாம் என்னாச்சு என்று. அல்லாஹ் பார்த்து கொண்டான் என்று சிறுவன் சொன்னான். அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. அடுத்து சில சகாக்களை அழைத்து இவனை கப்பலில் ஏற்றி நடுக்கடலில் தள்ளுங்கள் என்றார் அரசர். அதே போன்று ஆட்கள் எல்லாம் சிறுவனை அழைத்து சென்றார்கள், கப்பலில் ஏற்றினார்கள். நடுக்கடல் வந்தவுடன் தள்ளிவிடக்கூடிய நேரத்தில் சிறுவன் சொன்னான், யா அல்லாஹ், என்னை காப்பாற்றி இவர்களை பார்த்துக்கொள் என்று. என்னை காப்பாற்றி இவர்களை பார்த்துக்கொள் என்று சிறுவன் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டான். கப்பல் ஆடியது. சிறுவனை தவிர கடலில் அனைவரும் மூழ்கினார்கள். இவன் அரசவைக்கு வந்தான். அரசனுக்கு ஆச்சரியம், என்ன ஆச்சு, உன்னை எப்படித்தான் மௌத்தாக்குவது, உன்னை எப்படி செய்தால் நீ மௌத்தா போவாய், உன்னுடைய உயிர் பிரியும் என்று அரசன் சிறுவிடத்தில் கேட்டபோது, அரசரே, நீ நினைத்தால் என்னை மௌத்தாக்க முடியாது, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ சொன்னால் என்னை மௌத்தாக்கலாம் என்று சிறுவன் சொன்னான். அது என்ன வார்த்தை? உன்னை எப்படி செய்தாலும் மௌத்தாக்க முடியாது என்கிறாயே, மௌத்தாக்குவதற்கு ஒரு வார்த்தை உண்டு, அந்த வார்த்தையை சொன்னால்தான் நீ மரணிப்பா என்றால் அது என்ன வார்த்தை என்று அரசன் கேட்டான் சிறுவனிடத்தில். சிறுவன் சொன்னான், நான் சொல்லக்கூடிய அமைப்பில் நீ நடக்க வேண்டும். ஒரு பெரிய மைதானத்தில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டு, அவர்கள் அந்த மக்களுக்கு முன்னால் என்னை ஒரு மரத்தில் ஏற்றி என்னை நோக்கி நீ வில்லை விட வேண்டும். அப்படி விடுகின்ற போது சிறுவனின் இறைவனின் திருநாமத்தால் என்று சொல்லி வில்லை விடு, அப்பொழுதுதான் உடைய உயிர் பிரியும் என்று சிறுவன் சொன்னான். அதே போன்று அரசர் ஒரு மைதானத்தில் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார். மக்கள் பார்க்கும் விதம், கேட்கும் விதத்தில் தன்னிடத்தில் இருந்த வில்லை சிறுவனை நோக்கி எறிந்தான். சிறுவனின் இறைவனின் திருநாமத்தான் என்று சொல்லி எறிந்தான் அரசன். சிறுவனுடைய உடம்பில் பட்டது, சிறுவன் மரணித்தான். இருந்த மக்கள் எல்லாம் அந்த அரசரை கடவுள் என்று நம்பியிருந்தார்கள். அதை விட்டு சிறுவன் எந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டானோ அந்த இறைவனை கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வரலாறை
நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனக்கு முன்னால் இந்த சிறுவர்களுக்கு சொல்லிவிட்டு, இதே போன்றுதான் நீங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்ய வேண்டும், பிறருக்கு நன்மையை போதிக்க வேண்டும், பிறருக்கு வழிகாட்டியா இருக்க வேண்டும். சிறுவனுக்கு இருந்த இறை நம்பிக்கையை போன்று உங்களுக்கும் இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சிறுவர்களுக்கு இது போன்ற வரலாறை சொல்லி சொல்லி இறைவன் மீது நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள், அதிகரித்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே. எனவே நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக இந்த உலகத்திலும் வறுமையிலும் ஆக வேண்டும் என்றால் நாம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. அதில் ஒன்று, நம்முடைய குழந்தைகள் பேச ஆரம்பித்தவுடன் இறை நம்பிக்கையை போதிக்க வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற போது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் கடவுள் என்ற நம்பிக்கையில் வாழ்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அவருடைய திருமறை, அல்லாஹ்வுடைய கலாமை படித்து பாருங்கள். இப்ராஹீமும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செய்தார்கள். எப்படி? யாபனிய, என் அருமை மக்களே, அல்லாஹ் உங்களை மார்க்கத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று போதித்தார்கள். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் மரணிக்க வேண்டும், உங்களுடைய மௌத் இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்த வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படி நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் மீது நம்பிக்கை ஏற்படுத்திய காரணத்தினால் மரணிக்கிற நேரத்தில் பிள்ளைகளை அழைத்து கேட்டார் யாக்கூப் நபி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார். எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டார். பிள்ளைகளெல்லாம் சொன்னார்கள், அருமை தந்தையை, உங்களுக்கு பிறகு உங்களுடைய கடவுளாகிய, உங்களுடைய தந்தையின் கடவுள் இப்ராஹிம் இஸ்மாயிலுடைய கடவுளாகிய ஒருவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், முஸ்லிமோன், அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை எப்படி வந்தது? வளர்க்கும் நேரத்தில், பிள்ளைகள் வளரும் சமயத்தில் அல்லாஹ் என்பவன் யாருடைய தன்மைகள் என்ன, சிஃபத்துகள் என்ன, வலிமை என்ன, வல்லமை என்ன என்பதை நபிமார்கள் போதித்த காரணத்தினால் மரணிக்கிற நேரத்தில் அந்த நபி கேட்டார், எனக்கு பிறகு யாரை கடவுளாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று. உங்களுக்கு பிறகு நீங்கள் ஏற்ற கடவுளையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஏற்ற கடவுளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னார்கள் என்றால், இதே போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறை நம்பிக்கையை, இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்தினால் அந்த குழந்தைகள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ரத்து அயுன், கண்களுக்கு குளிர்ச்சியாக நமக்கு ஆவார்கள். எனவேதான் பெருமக்கள் சொல்வார்கள், குழந்தைகள் இந்த உலகத்தின் சொர்க்கம் நமக்கு இல்லையா? குழந்தைகள் இந்த உலகத்தின் சொர்க்கம், இந்த உலகத்தின் சொர்க்கம் மட்டுமல்ல, மறுமையில் சொர்க்கத்தை சேர்க்கக்கூடிய சாதனம் என்றார்கள் பெருமக்கள். இதை வைத்து அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை வைத்து அல்லாஹ் சொல்வான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பொருளாதாரமும் குழந்தைகளும் உலகத்தின் அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரமும் குழந்தைகளும் உலகத்தின் அலங்காரம், அழகு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே குழந்தைகள் நமக்கு அழகா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையில் நமக்கு ஜீனாவாக நமக்கு அமைய வேண்டுமானால் அந்த குழந்தைகளுக்கு முதலாக நாம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், போதிக்க வேண்டிய விஷயம் நிறைய உண்டு. அதில் ஒன்று இறை நம்பிக்கையை போதிக்க வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அடுத்து என்ன? நல் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஏதோ நாம் பித்தோம், பாலூட்டினோம், உணவு கொடுக்கிறோம், தேவைகளை முடிக்கிறோம் என்பதல்ல குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்திபு அவலாதக்கும் வ அஹ்சினு அதாபக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதியுங்கள், கற்றுக் கொடுங்கள், அந்த ஒழுக்கத்தை நீங்க அழகாக ஆக்குங்கள். அப்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். இப்படி எல்லாம் வளர்த்தால் அந்த குழந்தைகள் அல்லாஹ் சொல்வதை போன்று குர்ரத்து அயுன் நாம் கேட்கிறோம், ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா குர்ரத்து அயுன், யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலும் பிள்ளைகளிலும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தா என்று நாம் கேட்கிறோம். அல்லாஹ் கேட்கும்படி ஏவுகின்றார்.
அவர் குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக வேண்டும் என்றால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நம்முடைய பேச்சை விளங்குகின்ற சக்தி வந்து விட்டார். இங்க வாப்பா, நீ பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, யாரிடத்தில் ஒம்புதும்புக்கு போகக்கூடாது, சண்டையிடுதல் கூடாது, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், பிறரிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஊர் மக்களுக்கும் உனக்கும் மார்க்கத்திற்கும் அனைத்துக்கும் நீ நல்ல விதமாக நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு போதிக்கிற போது அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் சின்ன குழந்தையுடைய உள்ளத்தில் அது பதியும். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பையனை அடிச்சுட்டா நீ யார திருப்பி அடிக்காம வந்த கேட்பாங்க இல்லையா? ஒரு அடி ஒன்னு அடிச்சா திருப்பி 2 அடின்னு கொடு. உங்க வாப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்க வாப்பா பத்த ஆள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? 10 பேரே அடிப்பார். ஒரு கையை எப்படி வீசினா முடிஞ்சு போச்சு, 5 பேர் இங்கே விழுவாங்க. இந்த கையை எப்படி உதறனா போச்சு, 5 பேர் விழுவாங்க. மிகப்பெரிய ஜவானாக இருந்தார். ஒன்னு உங்க வாப்பாவுடைய வாப்பா, உங்க அப்பா, அவருடைய பேரன் நீ எப்படி அழுதுகிட்டு வரலாம்? அவனை அடிச்சா நாளைக்கு அடிச்சா சும்மா விடாத, கல்லை ஊட்டி எரி சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு. அது கம்படுத்தி கையில் என்ன கிடைக்க தூக்கி வீசு சொல்வார்கள் இல்லையா? இதுவல்ல, இன்னைக்கு பிறரை வீசும், நாளைக்கு நம்மை வீசும் கல்லெடுத்து. நடக்கா இல்லையா? நாம் சொல்லிக் கொடுக்கிற பழக்கம் தான் அது நம்மை வந்து பாயும். நாம் சொல்லிக் கொடுக்கிற ஒழுக்கம் தான் அது நம்மை வந்து பாயும். எனவே குழந்தைகளுக்கு விளங்குற சக்தி வந்தவுடன் நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். பொய் சொல்லாத, திருடாத. நீங்க பாருங்க, ஊர்ல பெரிய திருட்டு இல்லையா? ஊர்ல பெரிய திருட்டு. இன்னும் சொல்ல போனா அடிக்கடி சொல்லுவது உண்டு, பொது ஸ்தாபனங்களுக்கு எந்த சேதாரமும் சேதத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, பொது ஸ்தாபனங்களை பாதுகாப்பது நம் கடமை. இஸ்லாம் சொல்லுகிறது, பொது ஸ்தாபனங்களை பாதுகாப்பது நம் கடமை. இன்னைக்கு நிலைமை என்ன? அந்த பொது ஸ்தாபனங்களுக்கு சேதாரத்தை ஏற்படுத்துவது, ஜன்னலை உடைக்கிறது, சுவரை இடிக்கிறது. நடக்கா இல்லையா உலகத்தில்? அதே போன்று கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களை அவமதிப்பது உலகத்தில் நடக்கா இல்லையா? எத்தனை சிறு குழந்தைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பையன் செய்யக்கூடிய, நம்ம ஊர் மாணவ சிறார்கள் செய்யக்கூடிய சேட்டையின் காரணமாக நமக்கு ஊருக்கு வரக்கூடிய வசதிகள் எல்லாம் வேற ஊருக்கு போயிட்டு இருக்கு. ஒரு நபர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். என்ன பேசினார்? நம்ம ஊர்ல எல்லா வசதியும் இருக்கு, அப்படி இருந்தும் அரசாங்கத்தின் மூலம் வரக்கூடிய அந்த உரிமைகளை கடமைகளை நம்மால் பெற்றாலும் அதை பயன்படுத்தும் விதத்தில் நம் மக்கள் பயன்படுத்தாத காரணத்தினால் நம்ம ஊருக்கு வந்த அந்த உரிமைகள் கடமைகள் வசதிகள் எல்லாம் வெளியூருக்கு போய் கொண்டு இருக்கிறது. நடக்கா இல்லையா? கண்ணால் பார்க்கிறோம், ஆனால் கூடி கூடி பேசுகின்றோம். நம்முடைய ஊருக்கு அரசாங்கத்தின் மூலம் என்ன வசதிகள் தேவை என்பதை புரிந்து நம்ம ஊர் மக்களுக்கு நிறைய வசதிகளை அரசாங்கத்தின் மூலம் நாம் பெற வேண்டும், வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் காலப்போக்கில் பாருங்க, அரசு மருத்துவமனை இல்லாமல் போய்விடும். மக்கள் எல்லாம் ரெகனாதபுரத்துக்கு போக போறாங்க. சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர் வருத்தத்தோடு பேசிய வார்த்தை இது. நடக்கா இல்லையா? ஒவ்வொன்றாக போய்கொண்டு இருக்கிறது. நாம் நினைத்தால் எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கத்தின் மூலம் பெற முடியும் ஊர் மக்களுக்கு. ஆனால் தடையாக இருக்கிறது ஒன்று வரட்டு கௌரவம், இன்னொன்று நம்முடைய காலத்தில் இதை வர வைக்க வேண்டும், எப்பொழுது வந்தால் அவருக்கு மதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று, இன்னொன்று போட்டி பொறாமைகள். யார் இருந்தால் என்ன, பொறுப்பில் ஊர் மக்களுக்கு நல்லதே செய்ய வேண்டும். ஆனால் மாற்றார்கள் எல்லாம் அவர்கள் இருக்கும் அந்த பொறுப்பில் இருந்து கொண்டே தன்னுடைய மக்களுக்கு நல்லதை செய்கிறார்கள். ஆனால் போட்டியும் பொறாமையும் நம்ம சமூகத்தில் நிறைந்துவிட்ட காரணத்தினால் நம்ம சமூகத்துக்கு குறிப்பாக நம்ம ஊருக்கு வரக்கூடிய எல்லா நல்ல திட்டங்களும் இன்னைக்கு தடை செய்யப்படுகிறது இல்லையா? அதுல ஒன்று நம்முடைய ஊரின் சிறார்கள் இளைஞர்கள் நடத்தியும் காரணம்.
நமக்கு வந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் திரும்பி போவதற்கு. ஊருக்கும் நாட்டுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எல்லோருக்கும் நல்லவனாக நல் ஒழுக்கம் உள்ளவனாக பிறர் பாராட்டும் விதத்தினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற வேண்டும் என்று நல்ல ஒழுக்கங்களை போதித்து குழந்தைகளை வளர்த்தான் நாட்டுக்கும் மட்டுமல்ல, வீட்டுக்கும் மட்டுமல்ல, நாட்டுக்கும் நல் பெயர்களை வாங்கி கொடுப்பார்கள் நம் குழந்தைகள். பேசக்கூடாது, இருந்தாலும் பேசி ஆக வேண்டும். உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் அப்துல் கலாம். மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் கலாம், முன்னாள் ஜனாதிபதி இல்லையா? என்ன காரணம்? பதவியின் காரணமாகவா? இல்லை, எளிமையான வாழ்க்கை. மக்களெல்லாம் சொன்ன வார்த்தைகள் இரண்டு. ஒன்று எளிமையான வாழ்க்கை, இரண்டாவது யாரிடத்திலும் அழகான முறையில் பேசக்கூடிய அந்த நல்ல பண்பு. இந்த ரெண்டின் காரணமாகத்தான் மதம் கடந்து இந்திய நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களாலும் ஈர்க்கப்பட்டார் அப்துல் கலாம். பாகுபாடு இல்லாமல், அவர் முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர், இஸ்லாமியர் என்ற ஒரு பாகுபாடும் இல்லாமல் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார் அப்துல் கலாம். இந்திய நாட்டில் வாழக்கூடிய 190 மக்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். நாம் கண்கூடாக பார்த்த நிகழ்வு. என்ன காரணம்? அவரிடத்தில் இருந்த ஒழுக்கம், நல்ல பண்பு, இரண்டும் தான் காரணம். எளிமை, நல்ல பண்பு, இரண்டும் தான் காரணம். இதே போன்று நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதித்து, பொய் சொல்வது கூடாது, திருடுதல் கூடாது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பிறருடைய பொருள்களில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடாது, யாரிடத்திலும் ஒம்புதும்புக்கு போகக்கூடாது என்று சொல்வதோடு நபிமாருடைய வரலாறு, நல்லவருடைய வரலாறுகளை போதித்து குழந்தைகளை வளர்க்கிற போது அந்த குழந்தைகள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக ஆவார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யும் அன்பளிப்புகளிலே சிறந்த அன்பளிப்பு எது தெரியுமா? மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நுஹலின் மின் அஃபதல அதபின் ஹஸனின். மா நஹல வாலிதுன் வலதஹு மின் நுஹலின் அஃபதல மின் அதபின் ஹஸனின். உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்யும் அன்பளிப்புகளிலே சிறந்த அன்பளிப்பு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பொருளாதாரத்தை சொல்லவில்லை, இடங்களை சொல்லவில்லை, உலக விஷயங்களை சொல்லவில்லை, நல்ல ஒழுக்கம்தான் சிறந்த அன்பளிப்பு என்றார். நல்ல ஒழுக்கம்தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வைக்கணும், காசு பணத்தை உண்டாக்கணும், வீடு வாசலை கட்டி வைக்கணும், அவன் பையன் நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது, இது நம்ம பையன் மகனுக்கு செய்ய வேண்டிய, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்றும் நினைக்கிறோம் இல்லையா? என் பையனுக்கு ஒரே ஒரு கடமை மட்டும் உண்டு, ஆலிமிசா சொல்வார்கள் ரொம்ப கவலையோடு, ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். என் பையனுக்கு ஒரே ஒரு கடமை மட்டும் உண்டு, ஆலிமிசா நல்ல ஒழுக்கத்தை போதிக்கணும் சொன்ன தந்தைமார்கள் உண்டா? தாய்மார்களும் உண்டா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் என்று சொன்ன பெற்றோர்கள் உண்டா? ஆனால் சொல்வார்கள், நான் எல்லாம் செஞ்சிட்டேன், மகனுக்கு நான் படிக்க வச்சேன், நான் எல்லாம் செஞ்சிட்டேன், ஒரே ஒரு கடமை மட்டும் உண்டு, ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டணும். அதுவும் கடமைகளில் கட்டப்பட்டதுதான். குழந்தைகளுக்காக வேண்டிய பொருளாதாரத்தை உண்டாக்குவது, வீடு வாசலை கட்டிக் கொடுப்பது, இடங்களை உண்டாக்குவது கடமைகள் கட்டுப்பட்டவை, இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இவைகளை விட சிறந்தது எது என்றால் நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவைகளையும் நாம் போதிக்க வேண்டும். அடுத்து என்ன? நம்முடைய குழந்தைகள் இம்மை மறுமையில் நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக வேண்டுமானால் 7 வயதை அடைந்து விட்டால் அந்த குழந்தைகளை தொழுகும்படி ஏவ வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அபுனாஉ சபஅ ஸினீன். உங்களுடைய குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் அந்த குழந்தைகளை தொழுகும்படி ஏவுங்கள். 10 வயது ஆகிவிட்டால் தொழுகும்படி அறியுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன தெரியுமா காரணம்? தொழுக இருக்க பாவமான காரியத்தை விட்டும் மனிதனை தடுக்கும்.
அருவருப்பான செயலை விட்டும் மனிதனை தடுக்கும் என்கிறான் இறைவன். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் மனிதனை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு மானக்கேடான விஷயம் என்ன? பெரும் பாவங்கள், பிறருக்கு இடையூறு தருவது, உடம்புக்கு கெடுதியை ஏற்படுத்துவது இல்லையா, குடிப்பது, மது மாது போன்ற பெரும் பாவங்கள், இது மானக்கேடான விஷயம். அதே போன்ற இறைவனுக்கு மாற்றமாக நடப்பது, தன்னுடைய உடம்புக்கு கெடுதியை உண்டாக்கக்கூடிய செயல், இவைகளெல்லாம் மானக்கேடான விஷயம். எனவே இந்த பையன், நம்முடைய பிள்ளைகள் 7 வயதிலேயே தொழுகை எடுத்து விட்டால் பாவமான காரியத்தை விட்டு விலகுவான். அந்த குழந்தையை பார்த்து நாம் சந்தோஷம் அடைவோம் இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் தொழுகை அந்த பையன் எடுத்துவிட்டால், நம்முடைய குழந்தைகள் எடுத்துவிட்டால், அந்த குழந்தைகளுக்கு தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு. தொழுகையுடைய மதிப்பு என்ன, சிறப்பு என்ன, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அதனால் கிடைக்கிற பரிசு என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு போதித்து அந்த குழந்தைகளுக்கு நாம் தொழுகையை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்துவிட்டால் அந்த குழந்தை நமக்கு கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக ஆகும். அடுத்து என்ன? நம்முடைய குழந்தைகள் அல்லாஹ் சொல்வதை போன்று குர்ரத் அயுன், குழந்தைகள் கண்களுக்கு குளிர்ச்சி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். கண்களுக்கு குளிர்ச்சி இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அந்த குழந்தைகள் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆவார்கள். எப்பொழுது என்றால் ஹலால் ஹராமை குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். ஹலால் ஹராமை, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் ஹலால் என்பதை போதிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தைகளில் ஒருவர் கீழே கிடந்த சதக்கா பொருளை எடுத்து வாயில் வைத்தார். நபிமாருடைய குடும்பத்திற்கு, குறிப்பாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்திற்கு, நபி ரசூலுல்லாஹ் உள்பட அவருடைய குடும்பத்தாருக்கு ஜகாத் சதக்கா பொருள் ஹராம். எனவே கீழே கிடந்த பேரித்தம்பழம், ஒரே ஒரு பேரித்தம்பழம் மட்டும் அதை எடுத்து வாயில் வைத்தார். அது சதக்கா பொருளா ஜகாத்து பொருளா என்பது தெரியாது. எனவே சதக்கா ஜகாத்து பொருளா இருந்தால் என்ன செய்வது என்று நினைத்து பேர குழந்தை வாயில் வைத்த அந்த பழத்தை துப்பு துப்பு என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துப்பு துப்பு என்று குழந்தை துப்பியது. பிறகு சொன்னார்கள், என் அருமையான பேர குழந்தையே, ஜகாத்து சதக்கா பொருள் நமக்கு கூடாது, அது ஹராம் என்றார்கள். இன்னைக்கு நம்ம சின்ன பையன் தானே சொல்லுவோம் இல்லையா? சின்ன பையன் தானே, சின்ன பையன், அவன் தான் வளர்ந்த பிறகு ஹலால் ஹராம் பார்க்கறது கிடையாது. எனவே சின்ன பையன் என்று விடக்கூடாது. அந்த சின்ன குழந்தை கூட தவறை செய்கின்ற பொழுது இது தவறு என்று சுட்டிக்காட்டி வளர்த்தால் அந்த குழந்தை அல்லாஹ் சொல்வதை போல நமக்கு கண்குளிர்ச்சி உள்ள குழந்தையாக ஆகும் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். எனவே அருமையான பெருமக்களே, நம்முடைய குழந்தைகள் நல் ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தெருவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஊருக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய மார்க்கத்திற்கும் மறுமைக்கும் கண்குளிர்ச்சி உள்ள குழந்தைகளாக ஆக வேண்டுமானால் இஸ்லாம் சொல்வதே போன்று நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தந்து குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக, மார்க்கத்தின் பிரகாரம் வாழும் குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருமையான பெரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அல் மஸ்னுல் ஃபலா ஜும்மா பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற மதரசா தான் அல் மதரசத்துல் ஃபலா. இந்த மதரசாவில் அதிகமான மாணவ மாணவிகள் ஓதுகிறார்கள், நமக்கெல்லாம் தெரியும். இந்த மாணவிகளுக்கு பாடத்திட்டங்களை வகுத்து ஒரு வருடத்தில் இந்த பாடம், 2ஆம் வருடத்தில் இந்த பாடம், 3ஆம் வருடத்தில் இந்த பாடம் என்று நம்மால் முடிந்த அளவுக்கு பாடத்திட்டங்களை வகுத்து அந்த பாடத்தில் அகீதா, கொள்கை சம்பந்தமான பாடங்கள், இறை நம்பிக்கை, மார்க்க சட்டங்கள், நறுபண்புகள், நபிமார்கள் வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, வலிமார்கள் வரலாறு, அதே போன்று குர்ஆன் மனனம் முடிந்த அளவுக்கு ஃபுல்லாக இல்லை, முடிந்த அளவுக்கு ஹதீஸுகள் மனனம், பிரார்த்தனை, அன்றாடம் உடமையாக ஓடக்கூடிய துவாக்கள் போன்றவைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டு இவைகளை யார் முழுமையாக முடித்தார்களோ அந்த பிள்ளைகளுக்கு நாம் அந்த பிள்ளைகளை கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் இன்ஷா அல்லாஹ் பட்டம் வழங்கும் விழா நாளைக்கு மகல் தொழுகைக்கு பிறகு நம்முடைய பள்ளிவாசலுடைய வளாகத்தில் நிர்வாகத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த வருஷம் ஒரு 7 பெண் குழந்தைகள் பட்டம் வாங்குகிறார்கள். இந்த விழா என்பது
யாருடைய பிள்ளைகளோ பட்டம் வாங்கக்கூடிய விழா என்று நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம விழா, நம்ம ஊர் விழா, நம் குடும்பத்தின் விழா, நம் பிள்ளைகளின் விழா என்று நாமெல்லாம் மனதில் ஏற்று நாளையும் நாளை மறுநாள் நடக்கிற 2 நாள் நிகழ்ச்சி அந்த விழாவில் கலந்து கொண்டு பிள்ளைகள் பேசக்கூடிய மறுநாள், நாளை மறுநாள் பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டி, உரையாடல், ஹதீஸு மனனம், நம்முடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு திறமையாக இருக்காங்க, மார்க்கத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் திறமையாக இருப்பாங்க என்பதை நாம் தெரிந்து கொண்டு நம்ம ஊர் குழந்தைகளை, நம்முடைய குழந்தைகளை உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்க வேண்டும். அதற்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய மதரசால ஓதி முடித்த பிள்ளைகளுக்கு பட்டம் வழங்கும் விழா நாளை மறுநாள் நம்ம பள்ளியில் ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் சாயந்தரம் 5 மணிக்கு உரையாடல், பேச்சு போட்டி இவைகள் நடக்கிறது. அவைகள் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று நம்முடைய விழா என்று ஒவ்வொருவரும் மனதில் ஏற்று அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக ஆக்கி தருமாறு நிர்வாகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.